காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கட்டும், இல்ல ஆதலால் காதல் சேவையில இருந்த ஒரு காதலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்கலாம் கிட்ஸ் தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்கு. ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்டியூம், அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமா வந்து பயணிச்சோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்ல கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுல வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸா இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிளா நம்ம வந்து அழகா நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமா வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்ல அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14 இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14 தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை திரையில பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்சஸா இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.